தமிழக அரசு நிர்வாகம் முழுக்க முழுக்க திரைப்படத்துறையாக மாறிக்கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்கிறது. ஏற்கனவே விஜய் அவர்களுடைய திரைப்படங்களுக்கு பிஆர்ஓவாக வேலை செய்து அவருடைய திரைப்படங்களுக்கு வியூகங்களை வகுத்து வெற்றி பெற செய்த ரூட்ஸ் ஜெகதீஷ் பழனிசாமிக்கு தனிச்செயலர் அப்படிங்கிற பொறுப்பை கொடுத்தார். அரசாங்க பதவி அதுவே பல்வேறு விமர்சனங்களை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதியாக அவரது ஜனநாயகன் திரைப்பட தயாரிப்பாளர் கேவிஎன் புரொடக்ஷன் வெங்கட்ரமணா அவருக்கு அந்த பதவியை இப்போது வழங்கி இருக்கிறார். பிறப்பிலேயே கர்நாடகாக்காரராக இருக்கக்கூடிய இந்த நபர் கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமாருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபரை எப்படி இந்த பதவிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள்? இவருக்கு தமிழ் தெரியுமா? தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தெரியுமா? டெல்லி பிரதிநிதியாக மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி டெல்லிக்கு கொண்டு போய் அமைச்சர்களை பார்த்து அங்கே பேசக்கூடிய வேலையை இவர் செய்வார். எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் கடுமையான கண்டனங்களையும் விமர்சனத்தையும் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில பெருத்த ஐயம் இந்த பதவி வழங்கியதன் மூலமாக நமக்கு எழுந்திருக்கிறது. தமிழகத்துல என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விஜய் அவர்கள் இதெல்லாம் தெரிந்துதான் செய்கிறாரா, இல்லைன்னா தன்னுடைய எண்ணப்போக்கிலேயே எல்லாவற்றையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாரா? பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. பார்ப்போம் காணொலி. கொஞ்ச நாளாகவே தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற இந்த காலத்திலிருந்தே நம்ம ஒரு மாய உலகத்துக்குள்ளால மாட்டிக்கொண்டு விட்டோமோ, அதுவும் ஒரு திரைப்பட கொட்டகைக்குள்ளால இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கிறது. ஏன்னா சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே பஞ்சு டயலாக்காக இருக்கு, பிளாஸ்ட் பண்றதாக இருக்கு, செய்கை பண்றதாக இருக்கு. அதை எடுத்து ரீல்ஸ் போட்டு தாவேகா கட்சியினர் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் எப்படி பேசுறார், தமிழக முதல்வர் அவர்கள் எப்படி பிளாஸ்ட் பண்ணிட்டார் பாருங்க. பேச மாட்டார்னு சொல்லி சொன்னீங்க, இப்போ பாருங்க பேச்சு எப்படி இருக்கு, உங்களால் தாங்கவே முடியல அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா தமிழக மக்களுடைய பிரச்சனைகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கான பதிலை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசினாரா அப்படின்னா இல்லை. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அவருடைய எண்ணம் இருக்கிறதா, செயல்பாடுகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அதற்கும் எந்த விதமான பதிலும் இல்லை. பல்வேறு விஷயங்களை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவையான விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறதா? மக்களுடைய குற்றச்சாட்டுகள் இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் மின்சார தொல்லைக்கு, மின்சார பிரச்சனைக்கு, மின்சாரம் இல்லாத நிலைக்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் இவருடைய செயல்பாடுகள் இருக்கிறதா, நிர்வாகம் இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி மிகப்பெரிய பூகம்பங்கள் எழும்பிச்சு. அதில் முதல் பூகம்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் அவர்களுடைய தனிச்செயலராக ரூட் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் பொறுப்பு வகித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான். ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சருக்கு போட்ட அந்த பிறந்தநாள் வாழ்த்திலேருந்து தான் இதை நம்ம தெரிந்து கொண்டோம். முதலமைச்சர் பதவியேற்று 2வது நாளிலேருந்தே இந்த பொறுப்பு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேலாக இப்படி ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஏன் விஜய் அவர்கள் மறைத்தார் அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னா விஜய் அவர்கள் ஏற்கனவே சொன்னாரு, பவர் சென்டரா நான் மட்டும்தான் இருப்பேன், இங்க பல பல பவர் சென்டர்கள் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா இவரை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே இவருக்கு நண்பராக இருந்தவர்கள், இல்லைன்னா இவருடைய வெற்றிக்கு, திரைப்பட வெற்றிக்கு உதவினவங்க, இவருடைய எலெக்ஷன் வெற்றிக்கு, தேர்தல் வெற்றிக்கு உதவினவங்க, இப்படிப்பட்ட நபர்களை மட்டும் சுற்றி வச்சிருக்கிறாரு. விஜய் அவர்கள்ட்ட முக்கியமான ஃபைல்கள் சென்று சேர்வதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இப்போது எழுந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் தான் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களுடைய தனிச்செயலர் அப்படிங்கிற பதவியை பல்வேறு கேள்விகளை, விமர்சனங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு திரைப்படத்தை வெற்றி பெற வச்சவர், திரைப்படங்களை வெற்றி பெற வைப்பதற்காக வியூகம் வகுத்தவர், இன்னும் சொல்லப்போனால் இவருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய நடிகர்களுடைய திரைப்படங்கள் வரும்போது அதை காலி செய்வதற்கான வேலைகளை செஞ்சவர்,
இதை பற்றி பல்வேறு விஷயங்கள் வெளியாகி இருக்கிறது, செய்திகள் இருக்கிறது, பலரும் பேசியிருக்கிறார்கள். அதனுடைய நிமித்தமாகத்தான் நான் இங்க இந்த விஷயத்தை பேசுறேன். இப்படிப்பட்ட ஒரு நபரை தன்னோடு அருகில வச்சு தன்னுடைய அரசியல், அரசு விஷயங்களை தீர்மானிக்கிறது, திட்டமிடுறது, இந்த வேலைகள்ல ஈடுபட வைத்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு தமிழக மக்களுடைய பிரச்சனைகள் தெரியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஒண்ணு, முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு மக்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமா தெரிகிறதுக்கு வாய்ப்பில்ல. அவர் நீண்ட காலமாக திரைப்படத்துறையில இருந்தாரு. அவருக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் களம், இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக தெரியாது. ஒருவேளை நீங்க பார்க்குறவங்க இதை பார்த்துட்டு நீங்க கோவப்படலாம். ஆனா அவருடைய செயல்பாடுகள் தான் அதை வெளியில இப்படி தெரிவிக்கிறதுக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நேரடியான பதிலாக, நேரடியான நடவடிக்கைகளாக, எந்த விஷயங்களும் அதிரடியான செயல்பாடுகளாக முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட இந்த நாள் வரைக்கும் வந்ததாக தெரியவில்லை. எல்லாமே ரீல்ஸ் மெட்டீரியலாக தான் அவர் வந்துட்டு இருக்கிறாரு. அது மாரத்தான் ஓடினாலும் சரி, சட்டமன்றத்தில் பேசினாலும் சரி, பஸ்ஸில் ஏறி செல்ஃபி வீடியோ எடுத்தாலும் சரி, எல்லாமே விஜய் அவர்கள் ஒரு இதை பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு பாருங்க, கெத்து காட்டிட்டாரு, இந்த மாதிரியான விஷயங்களை தான் தொடர்ச்சியாக போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் பெரிய இடியாக விழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதியாக கேவிஎன் புரொடக்ஷன் வெங்கட்ரமணா அவர்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் நியமித்திருக்கிறார். ஏன் விஜய் அவர்கள் கேவிஎன் புரொடக்ஷன் இந்த தயாரிப்பாளரை இந்த பதவிக்கு நியமிக்கணும்? இந்த பதவி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? டெல்லியில தமிழக அரசினுடைய சார்பாக, தமிழக மக்களுடைய சார்பாக இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மத்திய அரசாங்கத்தை நாடுவதற்கும், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை பார்த்து பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கும், தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதி விஷயமாக நிதி பிரச்சனைகள் சார்ந்து பேசுவதற்கும், தமிழக முதல்வர் டெல்லி போகும்போது டெல்லியில யாரை யாரை சந்திக்க வேண்டும், அதற்கான ஒழுங்குகளை செய்வதற்கும், இப்படி பல்வேறு விஷயங்களை செய்வதற்காகத்தான் இந்த பதவி இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஜனநாயகன் திரைப்படத்தை இவர் எடுத்த காரணத்தினாலேயே இவரை இந்த பதவிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எழும்பியிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படம் எந்த அளவுக்கு பிரச்சனையாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியில கசிந்து அது இன்னைக்கு ஒரு கேஸில் இருந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு எப்போ இந்த திரைப்படம் வந்தால் வெற்றி பெறுமா, இல்லைன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், வெளியீட்டு நிறுவனங்கள் எல்லாம் அதை விரும்புகிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. அப்போ ஒரு படம் தோல்வி அடையும் போது, இல்லைன்னா ஒரு படம் சரியாக போகலைன்னா அந்த தயாரிப்பாளருக்கே அடுத்த படத்தை நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்கிறது திரைப்படத்துறையில் ஒரு வாடிக்கையான விஷயமாக இருக்கிறது. பெரிய நடிகர்கள், ரஜினிகாந்த் உட்பட பல்வேறு நடிகர்கள் இதை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஒரு விஷயம் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், உங்களுடைய வருவாய் சார்ந்த விஷயம், உங்களுடைய திரைப்பட விஷயம். ஆனா நீங்க ஜனநாயகன் திரைப்படத்திற்காக செயலாற்றியதற்காக, தயாரித்ததற்காக, அவருக்கு நஷ்டம் வந்ததுக்காக இப்படி ஒரு விஷயத்தை அவருக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கீங்களா? ஒரு பொறுப்பு மிக்க இந்த வேலையை, இந்த பொறுப்பை, இந்த ஒரு அதிகாரம் சார்ந்த விஷயத்தை அவருடைய கையில் கொடுத்துருக்கிறத எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், கேவிஎன் புரொடக்ஷன் தயாரிப்பாளராக இருக்கிறதுனால மட்டும் நம்ம இதை பேசலை. இவர் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. ஏற்கனவே மேகதாட்டு அணை பிரச்சனை மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்து கொண்டிருக்கிறது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் தமிழகத்தை பொறுத்த அளவில். இன்னொன்று, காவேரி பிரச்சனை ஆண்டாண்டு அதுவும் மிகப்பெரிய சிக்கலாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம மேலாண்மை வாரியம் சொன்ன நீர் அளவு நமக்கு தண்ணீர் அளவை அவர்கள் இதுவரைக்கும் சரியாக தாரதில்லை. கடுமையான மழை பெய்யும் போது மட்டும் தேவையில்லாத தண்ணியை திறந்து விடக்கூடிய வேலையை அவர்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில்
பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்போ கர்நாடகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பிரச்சனை எழும்போது இந்த மாதிரியான அணை விஷயங்கள்ல இவர் யார் சார்பாக பேசுவார்? டெல்லியில போய் எப்படி இவர் பேசுவார்? அந்த உணர்வுபூர்வமாக இவரால் பேச முடியுமா? அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கிறது. இன்னுமே இவருக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும்? இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை பற்றி என்ன தெரியும்? இவர் தமிழகத்தை சார்ந்தவர் இல்ல. தமிழக மக்களோடு புழங்கியவர் இல்ல. தமிழர்களுடைய அடிப்படை அந்த விஷயங்கள், கொள்கை பிடிப்புகள், தமிழக மக்கள் என்ன மனநிலையில இங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்ன, தமிழக அரசாங்கம் எப்படி செயல்படணும், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவருக்கு தெரியுமா? அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கிறது. தமிழகத்தை நாசம் பண்ணக்கூடிய வேலையை தாவேக அரசு இதன் மூலமாக, இந்த மாதிரியான பதவிகள் மூலமாக செய்கிறதோ அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னா விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிறவரை ஆலோசகராக போட்டார். விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிறவர் விஜய் அவர்களுடைய கல்லூரி தோழர். ஒரு கல்லூரி தோழராக இருக்கக்கூடிய காரணத்தினால இவருக்கு இந்த ஆலோசகர் பதவியை விஷ்ணு ரெட்டிக்கு கொடுத்துருக்கிறாரா? விஷ்ணு ரெட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய சகோதரர் அனில் ரெட்டி, அவருடைய நண்பர் இவர். அவருடைய நண்பராக இருக்கிறதுனால நம்ம இதை வெறுக்கலை. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் முனைவராக இருக்கிறாரு, கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருக்கிறாரு. இவருடைய ஆலோசகராக விஷ்ணு ரெட்டி இப்போ நியமிச்சாச்சு. அப்போது ஏற்கனவே ஆந்திராவுக்கும் நமக்குமே மிகப்பெரிய போட்டி இருக்கிறது, தொழில் போட்டிகள் இருந்து கொண்டிருக்கிறது. வெளி மாநிலங்கள்லேருந்தே இந்த நபர்களை ஜான் ஆரோக்கியசாமி தவிர்த்து மற்ற எல்லாருமே, மற்ற 3 நபர்களுமே வெளி மாநிலங்களை சார்ந்தவர். அப்போ தமிழர்களுடைய பிரச்சனை, தமிழர்களுடைய அந்த மனநிலை, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல்கள் எதுவும் தெரியாத வெளிமாநிலத்தை சார்ந்தவர்களை இப்படிப்பட்ட பொறுப்புகளில் கொண்டு வரும்போது அவர்கள் எந்த மாதிரியான வேலைகள் செய்வாங்க? அவர்கள் யாருக்காக வேலை செய்வாங்க? முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பில் கொண்டு வந்ததுனால அவர்களுக்கு நல்ல எண்ணம் இருந்தால் கூட அதை எப்படி அவர்கள் சாத்தியப்படுத்துவார்கள்? இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் தான் அவங்களுக்கு தெரியாதே. அப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப குருட்டாம்போக்கில் தனக்கு ஏதோ ஒரு காலத்தில் உதவி பண்ணதுக்காக அவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பதவியை அதுவும் அரசாங்க பொறுப்புகளை கொடுத்து இப்படி செய்வது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அப்போது இதுலேருந்தே விஜய் அவர்களுக்கு இங்கே நல்லாட்சி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம், உள்ளுணர்வு இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. தன்னை சுற்றி இருக்கிறவங்களை மகிழ்விக்கணும், தனக்கு உதவி செஞ்சவங்க, தன்னோட கூட இருந்தவங்களை மகிழ்ச்சியில் வச்சிருக்கணும், அவர்களுக்கு பிரதிபலன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவருடைய எண்ணமாகவும் திட்டமாகவும் இருக்கிறது. அவருடைய தனிப்பட்ட வேலைகளில், தனிப்பட்ட விஷயங்களில் இந்த மாதிரியான நபர்களுக்கு கொடுக்கும்போது அது எந்த விதமான பிரச்சனையும் உருவாக்காது, சிக்கலையும் உருவாக்காது. ஆனால் இது அரசு பதவி, பொறுப்போடு செய்ய வேண்டிய வேலை. பல கொள்கை சார்ந்த விஷயங்களில் தீர்மானம் எடுத்து அதை நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்களாக இந்த நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நபர்களை எதை செய்வாங்க? திரைப்படத்துறையில் அடுத்த ஆட்களை அடிக்கிறதுக்கும் அடுத்த ஆட்களை இல்லாமல் ஆக்குவதற்கும் விஜய் அவர்களை மிகப்பெரிய ஒரு தமிழகத்தினுடைய திரை ஸ்டாராக உயர்த்துவதற்கும் ஜெகதீஷ் பழனிசாமி போன்றவர்கள் உதவி பண்ணியிருக்கிறாங்க. அதற்காக அரசாங்கத்தையே அவர்கள்ட்ட கையில் தூக்கி கொடுத்து விட முடியுமா? இதெல்லாம் மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்கிறது. ரொம்ப தமிழக அரசு போகக்கூடிய திசை ரொம்ப மோசமான திசையாக இருக்கிறது. பெரிய அச்சத்தை உருவாக்கக்கூடிய விஷயமாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளில் எப்படி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியலை. ஏற்கனவே சொன்னது போல தான் நம்ம ஒரு மாய உலகத்துக்குள்ளால் மாட்டிக்கொண்டோமோ அப்படிங்கிற அந்த கேள்விகள் தான் மறுபடியும் எழுந்து கொண்டிருக்கிறது. இதை இந்த பதவிகளில் இருக்கிறவர்களை திருப்பி எடுத்துட்டு பொறுப்பான நபர்களை இந்த பதவிகளுக்கு கொண்டு வர வேண்டியது விஜய் அவர்களுடைய கடமை, முதலமைச்சருடைய கடமை. அதை நிச்சயமாக அவர் செய்யணும். அதற்கு பொறுப்பான பல நபர்கள், ஏற்கனவே IAS பதவிகளில் இருந்தவங்க, பொறுப்பாக அந்த வேலைகளை இங்கே செஞ்சவங்க, தமிழக மக்களுடைய நலன் சார்ந்து இயங்கியவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அந்த மாதிரியான நபர்களை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான பொறுப்புகளுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாகவும் இருக்கிறது. பலரும் இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. தேமுதிக, அதுபோல் திமுகவிலேருந்து ராசா, பாஜகவிலேருந்து பல்வேறு தரப்பினரும் எதிர்க்கட்சியினர் வந்து தங்களுடைய மேலான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. கடுமையான விமர்சனங்களை இது சமூக ஆர்வலர்கள் மத்தியில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சரியான திசையில் வந்து தமிழக அரசு நிர்வாகத்தை கொண்டு போக வேண்டிய வேலையை விஜய் அவர்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.